சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, இன்று உன் சாயப்பா சொல்ல வந்திருக்கின்ற இந்த வார்த்தைகளை தைரியம் இருந்தால் மட்டுமே என் குழந்தையினால் கேட்க முடியும். அப்பாவை வணங்குகின்ற குழந்தைகளுக்கு தைரியம் இல்லாமல் போகுமா? அப்படியானால் இன்று நீ என்னிடத்தில் தெரிந்து கொள்ள நினைக்கின்ற இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு நான் இருக்கும்பொழுது உனக்கு எல்லாவற்றையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். எல்லா நிலைகளையும் நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் இந்த நேரம், நான் எந்த சூழ்நிலையிலும் உன்னை விட்டு விலகாது. உனக்கு வேண்டிய எல்லாவற்றையும் உனக்கு சொல்லிக் கொண்டிருக்கும் உன் அப்பா என் மீது கொண்ட அன்பு உண்மைதானே? இந்த சாய் அப்பா நீ நம்புவது உண்மைதானே? அப்படி இருக்கும்பொழுது அப்பா சொல்கின்ற வார்த்தைகள் மட்டும் பொய்யாகி விடுமா என்று மனதில் தைரியம் கொண்டும் மன உறுதி கொண்டும் நீ கேட்கின்ற சில விஷயங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு மிகப்பெரிய ஆச்சரியத்தை நிச்சயமாக, பல நம்பிக்கையை நிச்சயமாக உனக்கு கொடுத்து என்னவென்றும் ஏதுவென்றும் ஒவ்வொன்றையும் இந்த வாழ்க்கை உனக்கு எடுத்துச் சொல்லும். அதுபோலத்தான் இப்பொழுது உன்னை சுற்றி நடந்து கொண்டிருக்கின்ற இந்த விஷயங்களை நீ கவனமாக தெரிந்து கொள்ள வேண்டும். சாயப்பா எதையும் உனக்கு நடத்திவிட எண்ணும் பொழுதுதான் பல பிரச்சனைகள் உன்னை சுற்றி நடக்கின்றது. என் அன்பு குழந்தையே, உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற சில விஷயங்களைக் கண்டு சாயப்பா எனக்கே மனம் பதறியது என்றால் பார்த்துக்கொள். உன் சித்தம் கலங்க வேண்டும் என்று சொல்லி அங்கே நடக்கின்ற அந்த சூழ்ச்சிகளைத்தான் சாயப்பா கண்டு வந்திருக்கின்றேன். என் அன்பு குழந்தையே, சித்தம் கலங்குகிறது என்றால் என்ன தெரியுமா? உன்னுடைய புத்தி மழுங்கி நீ என்ன செய்கிறாய் என்றே உனக்கு தெரியாமல் தவறான வழியில் நீ செல்ல வேண்டும். நீ குழப்பமடைந்து எல்லாவற்றையுமே தவறாகவே செய்ய வேண்டும் என்பதுதான் உன்னை பார்ப்பவர்கள் எல்லாம். என்ன இவர்கள் புத்தி பேதலித்து போய்விட்டார்களா? இது போன்றெல்லாம் நடந்து கொள்கிறார்களே என்று உன்னை பார்த்து ஏளனம் செய்வார்கள். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையைத்தான் உனக்கு உருவாக்கிவிட மிகப்பெரிய போராட்டம் இந்த வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த சாயப்பா இருக்கின்ற ஒரு குழந்தையினுடைய வாழ்க்கை என்பது அவ்வளவு சுலபமாக வைத்துவிடக்கூடிய விஷயம் அல்ல. அதைத்தான் அவர்கள் தொடர்ச்சியாக செய்து கொண்டு அதில் சரியான முடிவை பெற முடியாமலும் அவர்கள் தவித்து கொண்டிருக்கிறார்கள். என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது, இந்த வாழ்க்கை அப்படி என்ன விஷயத்தை கொடுக்கிறது என்பதையெல்லாம் நாம் யோசித்து யோசித்து பார்க்கும்பொழுது நமக்கான எந்த புரிதலும் கிடைக்காமல் போய்விடுகிறது அல்லவா? நமக்கான எந்த தெளிவும் கிடைக்காமல் போய்விடுகிறது அல்லவா? என்ன வேண்டும் என்பதும் இந்த அப்பாவின் எண்ணமாக இருந்தாலும் உனக்கு உன் மனது என்ன சொல்கிறதோ அதன்படித்தானே உன் வாழ்க்கை அமைய வேண்டும் என்ற விருப்பம் இருக்கும். நீ ஆசைப்பட்டது போல எல்லாம் உனக்கு நடக்க வேண்டும் என்பதுதானே உன்னுடைய விருப்பமாக இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது உன்னை சுற்றி வருகின்ற இந்த சூழ்நிலைகளை எல்லாம் நீ நிச்சயமாக கவனமாக முதலில் புரிந்து கொள்ள முயற்சி செய். நீ நடந்து முடிந்த எல்லாவற்றையும் எண்ணி கலக்கம் கொண்டு நிற்காதே. உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையும் உன் வாழ்க்கை என்னவாக மாற்ற தயாராக இருக்கிறது என்பதனை தெரிந்து கொள்ள முயற்சி செய். நீ இருக்கும் காலம் இந்த சாய் அப்பா உனக்கு எல்லாவற்றையும் சரியாகவே எடுத்துச் சொல்வேன். நீ இருக்கும் காலம் இந்த அப்பா எல்லா உண்மைகளையும் உனக்கு நிறைவாக எடுத்துச் சொல்வேன் என்பதனை எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அப்பா உன்னோடு நின்று உனக்கு எதையும் சொல்லிவிட எண்ணுகின்ற இந்த நேரத்தில் நீ எதையுமே தொலைத்துவிட்டு தயங்கி நிற்காதே. எந்த ஒரு விஷயத்தை எண்ணி நீ கலங்கி நிற்காதே. சாயப்பா முன் நின்று நான் உனக்கென்று ஒவ்வொரு விஷயத்திலும் கவனம் செலுத்துவதற்கு ஒரு காரணம் உண்டு. சாயப்பா எதையெல்லாம் ஒருவனுடைய வாழ்க்கையில் கொடுக்க நினைக்கும் போது அந்த இடத்தில் நின்று அதையெல்லாம் அவர்களுக்கு கிடைக்க விடாமல் செய்கின்ற அந்த சூழ்ச்சிகளைத்தான் முதலில் நாம் வேறறுக்க வேண்டும். அந்த இடத்தில் நின்று அவர்களுக்கு அதை கிடைக்க விடாமல் தடுத்து நிறுத்துகின்ற இந்த மனிதர்களைத்தான் முதலில் நாம் அடையாளம் காண வேண்டும். அப்படி உன் வாழ்க்கையில் நடந்து கொள்கின்ற இந்த மனிதர்களை எந்த சந்தர்ப்பத்திலும் நீ விட்டுவிடாதே. இவர்களுடைய எண்ணங்களும் சிந்தனைகளும் உன் வாழ்க்கையை என்னவாக மாற்றுகிறது என்பதை ஒருபொழுதும் நீ தொலைத்து விடாதே. சாயப்பா எதற்குமே துணிந்து உன்னுடைய வாழ்க்கையை ஒரு விஷயத்தை செய்ய நினைத்து விட்டால் அதன் பிறகு ஒரு நொடியும் அதிலிருந்து நான் பின்வாங்க மாட்டேன். அதை மாட்டி செய்ய நினைப்பவர்கள் தான் இதிலிருந்து ஓட்டம் எடுக்க வேண்டுமே தவிர ஒருபோதும் இதனால் எனக்கு எந்த கஷ்டங்களும் வர நான் அனுமதிக்க மாட்டேன். இந்த சாயப்பா உனக்காக எல்லாவற்றையுமே தெரிந்து புரிந்து செய்ய நினைக்கின்ற நேரம் நான். இது போன்ற பிரச்சனைகள் உன் வாழ்க்கையில் கண்டு கொண்ட பிறகு உடனடியாக அதனை உன்னிடத்தில் சொல்லிவிட வேண்டிய கட்டாயமும் எனக்கு இருக்கிறதல்லவா? அதை தானே சாயப்பா செய்து கொண்டிருக்கின்றேன்.
எப்பொழுதுமே மற்றவர்களுக்கு கெடுதல் செய்ய நினைக்கின்றது மனது கொண்டவர்கள். எவ்வளவுதான் காயப்பட்டாலும் அவர்களை அவ்வளவு சுலபமாக வெல்லாம் நாம் திருத்திவிட முடியாது. எவ்வளவு துன்பங்களை அவர்கள் அனுபவித்தாலும் அவ்வளவு எளிதாகவெல்லாம் அவர்களை நம்மால் மீட்டெடுத்து விட முடியாது. இனி நடப்பது எல்லாமும் அவர்களை திருத்துவதற்கானது அல்ல, அவர்களுக்கானது. தண்டனைக்குரிய காலம் முழுமைக்கும் நாம் ஒருவருக்கு திருந்துவதை மட்டுமே வேலையாக வைத்து கொண்டிருந்தோமானால், எப்பொழுதுதான் நம் வேலைகளை நாம் செய்வது என்பது, எப்பொழுதுதான் நமக்கான விஷயங்களை நாம் தொடர்வது என்ற ஒரு எண்ணம் இருக்கிறதல்லவா? இதையெல்லாம் உணர்ந்து கொண்டும் புரிந்து கொண்டும் அதற்கு ஏற்றது போல நாமும் நமக்கான விஷயங்களை ஒன்றன் பின் ஒன்றாக தொடரத்தான் வேண்டும். சாயப்பா, உனக்கென முன்னால் இருக்கும் இந்த காலம் உனக்கு எல்லா விஷயங்களையும் சரியாக எடுத்துச் சொல்லும் காலம் என்பதை நீ மறக்காதே. எப்படிப்பட்ட சூழ்ச்சிகளையும் செய்து விடுகிறார்கள் அல்லவா இந்த மனிதர்கள். மனதை எப்படி வருடுகிறது என்று நாம் யோசித்து பார்த்தோமானால், நிச்சயமாக இவர்களுடைய மனதில் ஈவு இரக்கம் என்ற பேச்சுக்கே இடமில்லை. மற்றவர்களுக்கு துன்பம் கொடுக்கின்றோமே என்ற எண்ணங்கள் சிறு துளி அளவும் இல்லை. என்ன நடந்தாலும் பரவாயில்லை, ஏது நடந்தாலும் பரவாயில்லை என்று தான் இவர்கள் யோசிக்கிறார்கள். எல்லா நிலையிலும் இவர்களுக்கென்று என்ன நடக்கும், ஏது நடக்கும் என்று சரியாக புரிந்து கொண்டு இந்த வாழ்க்கையில் ஒவ்வொன்றையும் நல்வழிப்படுத்தும் நேரம் அல்லவா? நம்பிக்கை என்ற ஒன்றை நாம் தெளிவாக உணர வேண்டும். இந்த சூழ்நிலைகள் என்ற ஒன்றை நிச்சயமாக நாம் ஒருபோதும் விட்டுவிடக்கூடாது. நடப்பது நன்மைக்கு என்று நாம் தெரிந்து கொள்ளும் இந்த நேரம், நாம் சரியானவற்றை தெளிவாக தெரிந்து கொள்ள காலம் இது. எந்த நொடியிலும் உனக்கு விரும்பியது எல்லாமும் சரியாகவே நடக்கும். எந்த நொடியிலும் நாம் ஆசைப்பட்டது எல்லாம் இந்த வாழ்க்கையில் உனக்கு நல்லபடியாகவே நடக்கும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். சாயப்பாவிற்கு ஒன்று மட்டுமே உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய குழப்பத்தை கொடுத்திருக்கிறது. அது என்ன தெரியுமா? உன்னை தேடி வருகின்ற பல விஷயங்களை எல்லாம் நீ கவனிக்காமல் விடுகின்றாயே, அது எப்படி என்று தான். ஏனென்றால் நம்மை இந்த விஷயம் தேடி வராதா, நமக்கு இந்த நல்லது நடந்து விடாதா, அந்த துன்பங்களை தீர்த்து விடாதா என்று ஒவ்வொரு விஷயங்களையும் நாம் தேடிக்கொண்டிருக்கும் பொழுது, ஒரு விஷயம் நம் கண் முன்னாலேயே நமக்கானதாக நடக்கும்பொழுது அதை நாம் உணராமல் விட்டால் அது எப்படி முடியும்? அதை நாம் உணராமல் விட்டால் எப்படிப்பட்ட சூழ்நிலைகளை அது உனக்கு கொடுக்கும் என்பதை கட்டாயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இத்தனை முறையும் இந்த வாழ்க்கையும் எல்லா சூழ்நிலைகளையும் நமக்கு கொடுக்க நினைக்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றிலும் நீ எதையும் பெற வேண்டும் என்று நினைக்கும் பொழுது அதில் நீ அடையக்கூடிய உன்னுடைய சந்தோஷம் நீ இழப்பதை என்னால் ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை. எதற்காக கஷ்டப்படுகிறாய், எதற்காக பாடுபடுகிறாயோ, எதற்காக வருத்தம் கொண்டு தவிக்கிறாயோ, அதையெல்லாம் கிடைக்கும் பொழுது கவனிக்காமல் விடுவதுதானே உன்னுடைய இத்தனை துன்பங்களுக்கும் காரணமாக இருக்கின்றது. அதனால் இதை நடத்த நீ முதலில் முயற்சி செய்ய வேண்டும். இது உன் வாழ்க்கை நடக்க உன்னால் அத்தனை முயற்சிகளையும் நீ முன்னின்று எடுக்க வேண்டும். இனி என்னானாலும் நான் இருக்கும் இந்த காலம் உனக்கு இந்த வாழ்க்கையின் அதிர்ஷ்டங்களை நிச்சயமாக உனக்கு முன்னால் நின்று நடக்கும் என்பதை நீ தெரிந்து கொள்ளத்தான் வேண்டும். எதையுமே பாதியிலேயே நம்மால் விட்டுவிட முடியாது. எந்த விஷயங்களையும் நாம் வேண்டாம் என்று சொல்லிவிட முடியாது. நடந்து முடிந்ததையெல்லாம் நமக்கு என்னவாக நடந்தது, நீ செய்ததையெல்லாம் ஒரு முறை நீ திரும்பி பார்த்தால் உனக்கு உன் மீது சில வருத்தங்கள் வரும். உனக்கு உன் மீது சில விதமான கோபங்கள் வரும். நாம் இது போன்ற விஷயங்களை எல்லாம் செய்தோம், நாம் இப்படிப்பட்ட தருணங்களை எல்லாம் எதிர்கொண்டு என்பது போன்ற ஒரு குழப்பம் உனக்குள் வந்து கொண்டே இருக்கும். இனி என்ன வேண்டும் ஏது வென்று என் குழந்தை நீ யோசித்து கொண்டிருக்கின்ற இந்த நேரங்கள் அத்தனையுமே உனக்கு வேண்டியபடி எல்லாமே தெளிவாகவே உனக்கு நடப்பதை நிச்சயமாக நீ கவனத்தில் எடுத்துக்கொண்டு அடுத்த நிலை என்ன என்பதனை சிந்தித்திருக்க வேண்டும். ஆனால் உன்னுடைய மனது என்ன சொல்கிறதோ என்பதை நீ கேட்காமல் சுற்றி இருப்பவர்கள் சொன்ன வார்த்தைகளை கேட்டு நீ நடந்து கொண்டதனால் மட்டுமே உனக்கு நடக்கவிருந்த பல நல்லது உனக்கு கிடைக்காமல் தட்டி போய் இருக்கிறது என்பதுதான் உண்மை. உனக்கு என்னவெல்லாம் உண்மையான அதிசயங்களை கொடுக்கும் என்று நாம் நம்புகிறோமோ அது எல்லாமே உனக்கு எந்த உண்மைகளையும் தராமல் சென்று விட்டது என்பதுதான் உண்மை. இத்தனை நேரம் இந்த மாற்றங்களை நீ சரியாக புரிந்து கொள்ளக்கூடிய காலம், இனி உனக்கு நடப்பதையெல்லாம் என்னவென்று உணர்த்தி சொல்லும் காலம். நடப்பதையெல்லாம் நாம் தெளிவாக புரிந்து கொள்கிறோம். நடக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் நாம் கவனமாக உணர்கிறோம். ஆனால் நடந்து முடிந்தது இனிமேல் நடக்காமல் இருக்க நாம் என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்பதை நாம் யோசிப்பது கிடையவே கிடையாது. இத்தனை காலம் நாம் தொலைத்துவிட்ட விஷயங்கள் ஒவ்வொன்றும் இனி நமக்கு மீண்டும் கிடைத்தால் அது எந்த அளவிற்கு நாம் பொக்கிஷமாக பார்த்து கொள்ள வேண்டும் என்பதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். ஒருமுறை இந்த வாழ்க்கை வாய்ப்பு கொடுக்கும். ஒருமுறை இந்த வாழ்க்கை ஒருவருக்கான வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கும். அந்த முறையும் அந்த வாய்ப்பை அவர்கள் தவறவிட்டு விட்டார்களே, ஆனால் மீண்டும் இந்த வாழ்க்கை அவர்களுக்கு வாய்ப்பை கொடுத்து விடுவதில்லை. மாறாக அவர்களை இந்த சூழ்நிலையிலிருந்து விலக்கி விடத்தான் எண்ணுகிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும்.
மீண்டும் மீண்டும் எந்த நிலையிலும் தான் விரும்பியதை இவர்களால் அடைந்துவிடவே முடியாது. எவ்வளவு இஷ்டப்பட்டாலும், எவ்வளவு முயற்சிகளோடு செய்தாலும் இவர்கள் நினைத்த இலக்கை அவர்களால் தொட்டுவிடவே முடியாது. சாயப்பா சொல்வதை கவனமாக கேள். என்ன நடக்கிறது என்பதை நான் உனக்கு தெளிவாக சொல்கின்றேன். நீ சற்று என்னவென்று செவி கொடுத்து, என் குழந்தை, உன்னுடைய வாழ்க்கையில் உன்னோடு பயணித்துக் கொண்டிருக்கின்ற ஒரு உறவுதான். இந்த உறவானது சில காலமாக நடந்து கொள்கின்ற விதமும் அவர்கள் செய்கின்ற செயல்களுமே இந்த அப்பாவிற்கு மிகுந்த சந்தேகத்தை ஏற்படுத்தியது. ஆனால் இது உனக்கு சந்தேகத்தை கொடுக்கவில்லை, இது எனக்கு ஆச்சரியத்தை கொடுத்தது. ஏன் தெரியுமா? உன்னோடு தான் இருக்கிறார்கள், உன்னோடு தான் பயணிக்கிறார்கள், ஆனால் உனக்கு கெடுதலை செய்கிறார்கள். இதையெல்லாம் உன்னால் கண்டுவிட முடியவில்லை என்றால் அது இந்த அப்பாவிற்கு ஆச்சரியத்தை தானே கொடுக்கும். அது எப்படி உன்னோடு கூட நிற்பவர்கள் உனக்கு செய்கின்ற கெடுதல் உனக்கு தெரியாமல் போகின்றது. அப்படியானால் இதிலிருந்து என்ன தெரிகின்றது? யாரையுமே நீ சரியாக புரிந்து கொள்ளவில்லை. எல்லோருமே உனக்கு நல்லதை செய்வதாகவே நீயாகவே எண்ணிக்கொண்டிருக்கின்றாய். ஒவ்வொருவரும் அவரவர் தேவைகளுக்கு தகுந்தாற்போல் அடுத்தவர்களை பயன்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள் என்பதுதான் உண்மை. ஆகையால் நீ எதை பற்றியும் கவலை கொள்ளாதே. உன்னோடு இருந்து எல்லாவற்றையும் சரியாக நான் செய்து தருகின்றேன். எல்லாவற்றையும் நான் பார்த்து கொள்கின்றேன். எல்லாம் நல்லபடியாக நடந்து முடியும். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.